தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ். அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் சுவாமி சிவானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து அவர் எழுதிய ஹிந்து விரதங்களும் விழாக்களும் என்ற நூலில் குரு பூர்ணிமா விழாவின் 2ஆம் பகுதியை நாம் இன்று சிந்திக்க இருக்கிறோம். பரமாத்மனே உண்மை, அவரே அனைத்தின் ஆன்மா, எல்லாம் அவரே, இந்த பிரபஞ்சத்தின் சாரமும் அவரே, இயற்கையின் எல்லா வேற்றுமைகள் மற்றும் வேறுபாடுகளுக்கு இடையில் இருமையை அனுமதிக்காத ஒற்றுமை அவரே, இந்த அழியாத எங்கும் நிறைந்த ஆனந்தமயமான ஆன்மாவே நீங்கள், அதுவே நீங்கள். இதை உணர்ந்து விடுதலை அடைவீர்களாக. பிரம்மசூத்திரத்தின் இந்த 4 முக்கியமான வரிகளை நினையுங்கள். அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா. இப்பொழுது பிரம்மத்தை பற்றிய சிந்தனை. ஜன்மாத் யஸ்ய யதக. எதிலிருந்து தோற்றம் முதலானவை உண்டாகிறதோ சாஸ்திர யோனித்வாத். உண்மை அறிவை பெறுவதற்கு சாஸ்திரங்களே துணையாகும். தத்து சமன்வயாத். அதுவே பிரபஞ்சத்தின் மூலாதாரம். ஜெயகுரு சிவகுரு ஹரிகுரு ராம், ஜெகத்குரு பரம்குரு சத்குரு ஷியாம். குருவின் துணையுடன் தான் சாதகன் தன்னை பேருணர்வு நிலைக்கு உயர்த்த முடியும். குருவின் துணையினால் தான் அபூரணன் பூரணனாகவும் எல்லை உள்ளது எல்லையற்றதாகவும் ஆகும். அழிவது அழியாத ஆனந்த நிலையையும் அடைய முடியும். ஜீவாத்மனுக்கும் பரமாத்மனுக்கும் இடையில் தொடர்பு ஏற்படுத்துபவரே குரு. தன்னை இதிலிருந்து அதற்கு உயர்த்தி கொண்டு 2 நிலைகளுக்கும் தடையில்லாத தொடர்பு உடையவர் அவர். அமரத்துவம் எனும் படியில் நின்று கொண்டு குனிந்து தத்தளிக்கும் ஜீவர்களை ஒரு கையால் உயர்த்தி மறு கையால் எல்லையற்ற உண்மை உணர்வு மற்றும் பேரானந்த நிலைக்கு அவர்களை உயர்த்தி விடுகிறார். மனிதனின் வளர்ச்சியில் குருவின் புனிதமான பங்கினையும் மேலாம் முக்கியத்துவத்தையும் நீங்கள் இப்பொழுது உணர்கின்றீர்களா? கடந்த கால பாரதம் குருத்துவம் என்னும் விளக்கினை காரணமில்லாமலா அணையாமல் பாதுகாத்து வந்திருக்கிறது? எத்தனையோ வருடங்களாக, யுக யுகங்களாக இந்த மிக புராதனமான குரு தத்துவத்தை பாதுகாத்து திரும்ப திரும்ப குருவிற்கு நமஸ்காரம் செய்து தனது பணிவையும் பக்தியையும் பாரதம் வெளிக்காட்டி இருக்கிறது. துக்கம் மரணம் எனும் பந்தங்களை தாண்டி உண்மையை ஜீவன் உணர வைக்கும் ஒரே தத்துவம் குரு ஒருவரே என்பதை ஒவ்வொரு இந்தியனும் அறிவான். குருவிற்கு பணிவது, அவரை வணங்கி அவர் சொல் கேட்பது போன்றவையெல்லாம் அடிமை மனப்பான்மை என்ற தவறான கருத்தை விடுங்கள். வேறு ஒருவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவது தனது மதிப்பிற்கும் சுதந்திரத்திற்கும் ஊறு விளைவிக்க கூடியது என்று நினைப்பவன் முட்டாள் மனிதன். இது ஒரு பெரும் தவறு. நீங்கள் ஆழ்ந்து சிந்திப்பீர்களே ஆனால் உங்கள் சொந்த சுதந்திரம் என்பது உங்கள் ஆணவம் மற்றும் டம்பத்தின் அடிமைத்தனமே என்பது புலனாகும். புலனுக்கு உட்பட்ட மனத்தின் விளையாட்டே அது. தனது ஆணவம் மற்றும் மனத்தினை எவன் வெல்கிறானோ அவனே உண்மையில் மாவீரனாவான். அவனே சுதந்திர புருஷன். இந்த வெற்றியை அடைவதற்காகத்தான் ஒருவன் மேல்நிலையில் உள்ள ஆன்மீகவாதியான குரு ஒருவரிடம் சரணடைகிறான். இத்தகைய சரணாகதியால் அவன் தனது கீழான ஆணவத்தை இல்லாததாக்கி அகண்ட சிதானந்த பேரின்பத்தை அனுபவிக்கிறான். மனிதனின் ஊசலாடும் நம்பிக்கையை ஸ்திரப்படுத்தி உறுதிப்படுத்துவதற்கும் எல்லா வழிபாட்டின் பலனையும் பெறச் செய்வதற்கும் குரு தத்துவத்தை நமது முன்னோர் தெய்வீகமயமாக்கியுள்ளனர். குருவை வணங்குவது என்பது
உண்மையில் பரம்பொருளை வணங்குவதே ஆகும். அழிவையே மையமாக கொண்டு விளங்கும் இவ்வுலகில் மாற்றுலக தூதுவர் போல குரு அமைகிறார். தனது நாட்டின் பிரதிநிதியாக ஒரு தூதுவர் விளங்குவதைப் போல தான் அடைந்த மேலாம் நிலையின் பிரதிநிதியாக குரு திகழ்கிறார். தூதுவரை பாராட்டினால் அவரது நாட்டினை பாராட்டியதாக ஆவது போல் குருவை வணங்கி பாராட்டுவது என்பது மேலான பரம தத்துவத்தை நேரடியாக வணங்குவதற்கு நிகர். தொலைவில் உள்ள கண்ணுக்கு தெரியாத ஒரு மரம், அதாவது முற்றிலும் மலர்ந்த நறுமணமுள்ள பூக்களால் அறியப்படுவது போன்று ஊனக்கண்ணுக்கு புலப்படாத இறைவன் இருக்கிறார் என்ற ஆன்மீக மனத்தை எங்கும் பரப்பும் தெய்வீக மலராக குரு திகழ்கிறார். இறைவனது பிரதிநிதியாக குரு விளங்குகிறார். அவரை வணங்குவதால் ஒருவன் தன்னை உணர்கிறான். ஆன்ம ஞானத்தில் யாண்டும் திளைத்திருக்கும் ஸ்ரீ வியாசர் மற்றும் குருமாரை வணங்குங்கள். அவர்களது ஆசிகள் உங்கள் மீது மலரட்டும். அறியாமை தலையை அறுத்து நீங்கள் மேலாம் துறவியராக ஒளிர்ந்து எங்கும் அமைதியையும் இன்பத்தையும் ஒளியையும் பரப்புவீர்களாக. சிவானந்த ஆசிரமத்தில் ஒவ்வொரு வருடமும் குரு பூர்ணிமா மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. நாட்டின் பல பாகங்களில் இருந்து சீடர்களும் பக்தர்களும் இதில் வந்து பங்கேற்கின்றனர். எல்லா சாதகர்களும் அதிகாலை 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கின்றனர். குருவை தியானித்து குரு ஸ்தோத்திரங்களை சொல்கின்றனர். பிறகு குருவின் திருப்பாதங்களுக்கு புனித வழிபாடு செய்கின்றனர். குரு கீதையில் இதை பற்றி சொல்லும் ஸ்லோகமானது இவ்வாறு வருகிறது. தியான மூலம் குரோர் மூர்த்திகி, பூஜா மூலம் குரோர் பதம், மந்திர மூலம் குரோர் வாக்கியம், மோக்ஷ மூலம் குரோ கிருபா என்று அமைகிறது. தியானத்திற்கு உகந்தது குருவின் திருவுருவம், பூஜைக்க தகுந்தது குருவின் திருப்பாதங்கள், மந்திரத்திற்கு உகந்தது குருவின் வாக்கியங்கள். குருவின் அருள் மோட்சத்தை நல்குகிறது. சாது சந்நியாசிகள் வணங்கப்பட்டு பகலில் அன்னதானம் நிகழ்கிறது. தொடர்ந்து நடைபெறும் சத்சங்கத்தில் குரு மகிமை பற்றியும் ஆன்மீக விஷயங்கள் குறித்தும் சொற்பொழிவுகள் நிகழ்கின்றன. இந்த புண்ணிய நாளில் தகுதியுள்ள சாதகர்களுக்கு சந்நியாச தீட்சை அளிக்கப்படுகிறது. பக்தி மிகுந்த சீடர்கள் அன்று முழுவதும் உபவாசம் இருந்து பிரார்த்தனையில் கழிக்கின்றனர். ஆன்மீக முன்னேற்றத்திற்கான புதிய பிரதிஜைகளை அவர்கள் மேற்கொள்கின்றனர். இந்த நன்னாளில் அதிகாலை 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருங்கள். உங்கள் குருவின் தாமரை பாதங்களை தியானியுங்கள். அவரது அருளை மானசீகமாக நாடுங்கள். அதனால்தான் உங்களுக்கு ஆன்ம ஞானம் கிட்டும். அதிகாலை வேளையில் ஆழ்ந்த ஜபம் தியானம் செய்யுங்கள். ஸ்நானம் செய்த பின் உங்கள் குருவின் பாதங்களையோ அல்லது விக்கிரகம் அல்லது படத்தையோ புஷ்பம் தீப தூபத்துடன் வணங்குங்கள். அன்று முழுவதும் உபவாசம் இருங்கள் அல்லது பால் பழம் சாப்பிடுங்கள். மாலையில் ஏனைய சீடர்களுடன் அமர்ந்து கொண்டு உங்கள் குருவின் போதனைகளை பற்றி உரையாடுங்கள் அல்லது அன்று முழுவதும் மௌனம் காத்து உங்கள் குருவின் நூல்களை படித்து அவரது போதனைகள் குறித்து சிந்தியுங்கள். உங்கள் குருவின் போதனைகளின்படி ஆன்மீக வாழ்க்கை வாழ இந்த நாளில் புதிய பிரதிஜைகளை மேற்கொள்ளுங்கள். இரவில் மீண்டும் ஏனைய சீடர்களுடன் ஒன்று கூடி இறைவன் மற்றும் குருவின் புகழை பாடுங்கள். உங்கள் குருவின் போதனைகளின்படி வாழ்ந்து அவரது புகழையும் போதனைகளையும் பரப்புவதே உங்கள் குருவை நீங்கள் உண்மையாக வழிபடும் விதமாகும் என்று குருதேவர் சிவானந்தர் குரு பூர்ணிமாவின் மகிமை குறித்து நிறைவு செய்கிறார். நாளைய நிகழ்வில் சத்யநாராயண விரதம் குறித்து சிந்திப்போம். இன்றைய நிகழ்வை கேட்டு மகிழ்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி.
வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.